கேட்டுக்கொள்கின்றேன். தங்களது அமைச்சின் கீழ் இயங்கி வருகின்ற தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனமானது NISD 1952 ஆண்டு இலங்கையில் சிலோன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் ஒர்க் CISW என்ற பெயரில் சமூகப்பணி சோசியல் ஒர்க் கல்விக்கான முதல் தொழில்முறை பயிற்சி நிறுவனம் ஒன்றை நிறுவியது. சமூக பணியாளர்களை தொழில் முறையாக பயிற்றுவிப்பதே இதன் பிரதான நோக்கமாக இருந்ததுடன் சமூக பணியில் டிப்ளோமா மற்றும் உயர்தர டிப்ளோமா பாடநெறிகள் வழங்கப்பட்டன. இந்நிறுவனம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து 1992 ஆண்டு இலங்கை நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டெவலப்மெண்ட் ஆக்ட் நம்பர் 41 of 1992 என்ற பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் அதிகாரப்பூர்வமாக தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டெவலப்மெண்ட் NISD என்ற பெயரில் உயர்கல்வி அமைப்பாக உருவாகியது. இந்நிறுவனம் சமூக பணியின் தொழில்முறை கல்வி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி வடிவமாக செயல்பட தொடங்கியதுடன் இது சமூக பணியில் உயர்கல்விக்கான பாதையை வகுத்துள்ளது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, பின்னர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய பரிந்துரைக்கு இணங்க 2005 ஆண்டு இலங்கை அரசு யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் நம்பர் 16 of 1978 கீழ் NISD பட்டம் வழங்கும் திறன் கொண்ட உயர்கல்வி நிறுவனம் என அறிவித்தது. இதன் மூலம் இந்நிறுவனம் பிரபலமான சமூக பணித்துறையில் பட்ட படிப்புகளை வழங்கும் உயர்கல்வி நிறுவனமாக மாற்றம் கண்டது. பின்னர் சமூக பணி இளமானி பட்ட படிப்பு பேச்சுலர் ஆஃப் சோசியல் ஒர்க் மற்றும் சமூக பணி முதுமானி பட்ட படிப்பு மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் ஒர்க் சோசியல் ஒர்க் உள்ளிட்ட மேல்தர பட்டப்படிப்புகளை வழங்கும் வகையில் அதிகாரங்கள் விரிவுபடுத்தப்பட்ட தற்போது வரை கல்வி செயற்பாடுகள் மிகச்சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, குறிப்பாக நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த அதிக அளவான மாணவர்கள் இந்நிறுவனத்திலே சமூக பணி கற்கையில் இளமானி மற்றும் முதுமானி பட்டப்படிப்புகளின் பூர்த்தி செய்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல்வேறுபட்ட துறைகளில் சேவை புரிந்து வருகின்றனர் என்பதை நினைவு கூறுவதுடன் இன்றும் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த அதிக அளவான மாணவர்கள் கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இருப்பினும் இந்நிறுவனத்தின் ஒரு தேசிய பல்கலைக்கழகத்துடன் இணைப்பதற்கான முன்னெடுப்புகள் பல வருடங்களாக நடைபெற்று வந்தாலும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கைகளும் நடைபெற நான் அறிகின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, இது தொடர்பில் கடந்த 2025 மார்ச் மாதம் 17 இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானத்தின்படியும் நீங்கள் தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் நிர்வாக குழுவினருக்கு வழங்கிய அறிவுறுத்தல்களின்படியும் நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் சிரேஷ்ட பேராசிரியர் பிரேமகுமார டி சில்வா அவர்களின் தலைமையில் நீங்கள் நியமித்த தொழில்நுட்ப குழுவினரால் முன்மொழிவு ஒன்றும் தயாரிக்கப்பட்டு உங்களிடம் வழங்கி வைக்கப்பட்டதான் அறிகின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அத்தோடு இந்த நிறுவனத்தின் தேசிய பல்கலைக்கழகம் ஒன்றுடன் இணைத்து தருமாறு கோரி 2019 ஆண்டு மற்றும் 2025 ஆண்டுகளில் மாணவர்கள் போராட்டங்களும் இடம்பெற்றுள்ளதை நான் அறிகின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்நிறுவனத்தை தேசிய பல்கலைக்கழகம் ஒன்றுடன் இணைப்பதற்கு ஆவண செய்யுமாறு இந்த உயரிய சபையிலே தங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். எதிர்காலத்தில் இந்நிறுவனத்தை தேசிய பல்கலைக்கழகம் ஒன்றுடன் இணைப்பதற்கு உடன்படுகின்றீர்களா? எதிர்காலத்தில் இந்நிறுவனத்தை தேசிய பல்கலைக்கழகம் இணைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதா? இந்நிறுவனத்தை தேசிய இணைப்பதற்கு தற்போது வரை எடுக்கும் நடவடிக்கை என்பதை சபையில் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ගරු අමාත්‍යතුමා ගරු කතානායකතුමනි, බැරින් ස්තුතිවන්ත වෙනවා ගරු මන්ත්‍රීතුමාගේ